பார்லருக்கே போகாமல் நம்ம வீட்டில் இருந்தபடி நம்ம ஸ்கின்னை நல்லா க்ளோயிங்காக வச்சிருக்க மாதிரி ஒரு சூப்பரான ஃபேஸ் பேக் எப்படி ரெடி பண்ணுறதா இந்த வீடியோ நான் உங்ககிட்ட ஷேர் பண்ண போகிறேன். இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு ஒரு க்ளீனான பவுல் எடுத்துங்க. இதில் பார்த்தீங்கன்னா ஒரு 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வந்து கடலை மாவு வந்து ஆட் பண்ணுறேன். கடலை மாவு வந்து நம்ம ஃபேஸில் அப்ளை பண்ணும்போது நம்ம முகத்திற்கு எக்ஸஸ் ஆயிலை கண்ட்ரோல் பண்ணி நம்ம ஸ்கின்னை பிரைட்டன் பண்ணுறதுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஒரு 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வந்து ஆவாரம் பூ பொடியும் வந்து நான் ஆட் பண்ணுறேன். இது வந்து நம்ம ஃபேஸில் அப்ளை பண்ணும்போது நம்ம ஸ்கின் வந்து ரொம்பவே கிளியராகவும் க்ளோயிங்காகவும் வச்சுக்கிறதுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஒரு 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வந்து ஹனி வந்து ஆட் பண்ணுறேன். ஹனி வந்து நம்ம ஃபேஸில் அப்ளை பண்ணும்போது நம்ம ஸ்கின் ட்ரைனஸை ரெடியூஸ் பண்ணி நம்ம ஸ்கின்னை வந்து நல்லா மாய்ஸ்சரைசராகவும் சாஃப்ட் அண்ட் ஸ்மூத்தாகவும் வச்சுருக்கோம். இப்போ இந்த 3 இன்க்ரீடியன்ஸுமே நல்லா மிக்ஸ் பண்ணுற அளவுக்கு வந்து நான் தயிர் வந்து ஆட் பண்ணுறேன். தயிர் வந்து நம்ம ஃபேஸில் அப்ளை பண்ணும்போது நம்ம ஸ்கின்னை வந்து ஜென்டலாக எக்ஸ்ஃபோல்ட் பண்ணி நம்ம முகத்தில் இருக்க சன்டானை ரெடியூஸ் பண்ணி நம்ம ஸ்கின்னை வந்து லைட்டன் பண்ணுறதுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இப்போ இந்த எல்லா இன்க்ரீடியன்ஸுமே சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். மிக்ஸ் பண்ணிவிட்டு இந்த ஃபேஸ் பேக் பார்த்தீங்கன்னா ரெடி ஆகிடுச்சு. இதை வந்து எப்படி அப்ளை பண்ணனா ஃபஸ்ட்டு உங்கள் ஃபேஸை நல்லா வாஷ் பண்ணிடுங்க. வாஷ் பண்ணிவிட்டு இந்த ஃபேஸ் பேக்கை உங்கள் ஃபேஸ் அண்ட் நெக் ஃபுல்லாக அப்ளை பண்ணிவிட்டு ஒரு 15 மினிட்ஸ் அப்படியே விட்டுருங்க. 15 மினிட்ஸ் கழிச்சு நார்மல் தண்ணி வச்சு உங்கள் ஃபேஸை வாஷ் பண்ணும்போது நல்லா ஜென்டலாக சர்க்குலர் மோஷனில் வாஷ் பண்ணுங்கள். வாஷ் பண்ணிவிட்டு உங்கள் ஸ்கின் பார்த்தா தெரியும், உங்கள் ஸ்கின் வந்து இன்ஸ்டண்ட்டாகவே செம்ம பிரைட்டாக இருக்கும். இந்த ஃபேஸ் பேக்கை வீக்லி 2 or 3 டைம்ஸ் மட்டும் யூஸ் பண்ணால் போதும். இந்த ஃபேஸ் பேக்கை யூஸ் பண்ணதுனால உங்கள் ஸ்கின்னுக்கு வந்து எந்த மாதிரியான பெனிஃபிட்லாம் கிடைக்குன்னா, உங்கள் ஃபேஸை வந்து நல்லா கிளியராக வச்சுருக்கோம். உங்கள் முகத்தில் இருக்க பிக்மெண்டேஷன் டார்க் ஸ்பாட்ஸை ரெடியூஸ் பண்ணால் ஆக்னே வராமல் கண்ட்ரோல் பண்ணி உங்கள் ஸ்கின்னை வந்து நல்லா பிரைட்டன் பண்ணி கொடுக்கும். உங்கள் ஸ்கின்னில் இருக்க இச்சிங்னஸை ரெடியூஸ் பண்ணி உங்கள் ஸ்கின்னை நல்லா க்ளோயிங்காக வச்சுருக்கோம். நீங்கள் எந்த ஃபேஸ் பேக் அப்ளை பண்ணதாக இருந்தாலும் ஃபஸ்ட்டு ஒரு பேட்ச் டச் எடுத்து பாருங்கள். உங்கள் ஸ்கின்னுக்கு வந்து எந்த ஒரு இச்சிங்னஸும் இல்லைன்னா கண்டிப்பாக நீங்கள் வந்து இந்த ஃபேஸ் பேக்கை நீங்கள் வந்து தாராளமாக அப்ளை பண்ணலாம். கண்டிப்பாக இந்த ஃபேஸ் பேக்கை ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குது மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கு நம்புறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா அந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிவிட்டு மறக்காமல் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.